மல்லி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்ததுமே விஜய்க்கு தூக்கி வாரி போடுது. ஐயோ இவங்க வந்துட்டாங்களே, இந்த நேரம் பார்த்து மல்லியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டோம். வெண்பா கிட்ட விசாரிச்சாங்கன்னா எல்லா உண்மையும் போட்டு உடைச்சிடுவா. அதுக்கப்புறம் வெண்பா நம்மளை விட்டு போயிடுவா. வெண்பா இல்லாம என்னால இருக்கவே முடியாது. இப்ப என்ன செய்யலாம்னு யோசிச்சு பார்த்துட்டு இப்ப மல்லி வந்தானா தான் இதுல இருந்து நம்ம தப்பிக்க முடியும். வெண்பா என் கூடவே இருக்கணும்னா இப்ப மல்லி வந்து பதில் சொல்லி ஆகணுங்கிறாங்க. சனியை வீட்டை விட்டு தொலைஞ்சதுன்னு நினைச்சா மறுபடியும் ஒரு பூதமெல்லாம் வந்து நிக்குது. இதையெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்ணி தொலைக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ராஜி. அக்கா வேற வழியே இல்லை, இப்ப நான் மல்லிக்கு போன் பண்ணி வர சொல்றேங்கிறாங்க. சரிப்பா, அதான் உன் விருப்பம் நான் செய். இந்த கேஸ் முடியற வரைக்கும் மல்லி நமக்கு சப்போர்ட்டா இருந்ததா ஆகணுங்கிறாங்க ராஜி. மல்லி கோயில வந்து தனியா உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறத பார்த்து அன்னபூர்ணி அம்மா வந்து எடுத்து சொல்றாங்க, இங்க பாரு மல்லி, ஆயிரம் தான் இருந்தாலும் உன் புருஷ வீடு தான் உன்னோட வீடு. கோயில் குளம் கண்ட இடத்துல எல்லாம் நீ வந்து இருக்கக்கூடாது. விஜய் பொண்டாட்டி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாமே அப்படின்னு 4 பேர் 4 விதமா பேச வச்சுக்க கூடாது. நீ கிளம்பு, நான் உனக்கு கொண்டு வந்து விடுறேன். நீ விஜய் வீட்டுக்கு போகணுங்கிறாங்க. இல்ல பெரியமா நான் வரலைங்கிறாங்க மல்லி. என்ன மல்லி இது, நான் பாட்டுக்கு சொல்லிட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு இப்படி புரிஞ்சுக்காம பேசினா என்ன அர்த்தம்? யார் யார் எங்கெங்க இருக்கணுமோ அங்கதாமா இருக்கணும். நீ வீட்டை விட்டு வெளியே வந்தது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அந்த ராஜசேகருக்கு சரியான கொண்டாட்டமா போயிடும். அதுதான் உன் வீடு, உன் புருஷன் வீடு, நீ உரிமையோடு அந்த இடத்துல இருக்கணுங்கிறாங்க. இப்படி மல்லியும் அன்னபூர்ணி அம்மாவும் பேசிட்டு இருக்கும்போது எதிர்பாராம விஜய் கிட்ட இருந்து போன் வருது. அம்மா அவர் தான் பேசுறாங்கிறாங்க. பேசுங்கிறாங்க. கோர்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் வந்திருக்காங்க. வெண்பா கிட்ட கேட்கணுங்கிறாங்க. அதனால நீயும் பக்கத்துல இருந்தா தான் வெண்பா நம்ம கூடவே இருப்பான்னு சொல்றாங்க விஜய். மல்லி யோசிச்சு பார்த்துட்டு ஐயோ இந்த டைம்ல நம்ம வெண்பாவை விட்டுட்டோம்னா திரும்ப அவன் நம்ம கிட்ட வரமாட்டான் இல்லைன்னு தெரிஞ்சதும் வெண்பாவை ஹாஸ்டல் கூட்டிட்டு போயிருவாங்கன்னு நினைச்சுக்கிட்டு மல்லி ஓட்டோட்டமா ஓடி வந்து விஜய் வீட்டுல நிக்கிறாங்க. மல்லியோட குரல் கேட்டதுமே வெண்பா குடுகுடுன்னு ஓடி போய் அம்மா அப்படின்னு கட்டி தாவி பிடிக்கிறாங்க. மல்லி கையில பேக்கோட வந்து நிக்கிறத பார்த்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர் கேக்குறாங்க, என்னம்மா கோயிலுக்கு போயிருக்கிறதா சொன்னாங்க, நீங்க உங்களை பார்த்தா கோயிலுக்கு போன மாதிரி தெரியல, சண்டை போட்டுக்கிட்டு ஊருக்கு போய் ரொம்ப நாள் கழிச்சு வர மாதிரி எல்லாம் உங்களை பார்த்ததும் வெண்பா ஓட்டமா ஓடி வந்து அன்பா கட்டி பிடிக்கிறா. அம்மா குடும்பம்னு இருந்தா சில பிரச்சனைகள் சண்டைகள் வரத்தானே செய்யணும் மல்லி பொதுவா பேசிடுறாங்க. ஆபீஸ்லும் கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிறாங்க, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஒளிச்சு மறைச்செல்லாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. உன்னை பத்தி நான் 4 பக்கம் விசாரிச்சமா, உன்னை பத்தி எல்லாம் நல்ல விதமா தான் சொன்னாங்க. நான் விசாரிச்ச வரைக்கும் பார்த்தவங்களும் கேட்டவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. அப்படின்னா அந்த வெண்பா அந்த மல்லியோட பொண்ணு அல்லவா? பெத்த பிள்ளைய விட மேலாவெல்லாம் அந்த மல்லி வெண்பாவை வச்சிருக்காங்க. இவ்வளவு நாளா இந்த உண்மை எங்களுக்கு தெரியாம போச்சு. மல்லி வெண்பாவோட வளர்ப்பு தாயா நீங்க சொல்லித்தான் இப்ப எங்களுக்கு தெரியுதுன்னு சொல்ற அளவுக்கு நீங்க எல்லாரும் முன்னாடியும் வெண்பாவை உங்க மகளா வச்சிருக்கீங்க. நல்ல விதமா கேள்விப்பட்டேன்னு ஆபீசர் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷம் மேடம்ங்கிறாங்க மல்லி. மல்லிய புகழ்ந்து தளருது. இந்த பக்கமா ரஞ்சியும் ராஜியும் பார்த்துக்கிட்டு பொறுக்க முடியாம நிக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்து இந்த அம்மா இந்த அளவுக்கு புகழ்ந்து தள்ளணும்னு யார் கேட்டா? அப்பதான் இந்த சனியனை வீட்டை விட்டு வெளியே முடுக்கணும், திரும்பவும் உள்ள வரும்படி ஆயிப்போ. குட்டி பிசாசு அதுக்கு மேல மல்லியை கண்டது எதையோ காங்காத கண்ட மாதிரியெல்லாம் ஓடி கட்டி தாவி பிடிச்சிட்டு கிடக்குறாங்க. வேற ஊருக்குள்ள அம்மா பிள்ளைன்னு அவ்வளவு ஒத்துமையா சொல்றாங்களாமே. இதுல இந்த ஆபீஸருக்கு இதுல ஒரு பெருமை வேற. எப்படா இவங்க 2 பேர்த்தையும் பிரிச்சு வெளியில அனுப்பலாம், இவளை கொண்டு போய் ஹாஸ்டல்ல அமுக்கலாம்னு நாம் நினைச்சோம். அதெல்லாம் நடக்காது போல இருக்குது அப்படின்னு ராஜி ரஞ்சனியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. என்ன ராஜி, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், இன்னைக்கு சண்டே சமையலாச்சே, என்ன ஸ்பெஷலா என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்க? மூக்கு பிடிக்க ஒரு பொடி பிடிக்கணும்னு வந்திருக்கேங்கிறாங்க அன்னபூர்ணி. அடடடா, இந்த அம்மா வேற இன்னைக்குன்னு பார்த்து இப்படி கடுப்பேத்ததே. வேற வழியே இல்ல, அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம பேசி சமாளிச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அம்மாமா நீங்க எல்லாம் வரீங்கன்னு தான் ஸ்பெஷலா நிறைய ஐட்டங்கள் செஞ்சு வச்சிருக்கேமாங்கிறாங்க ராஜேஸ்வரி. ஓ அப்படியா, சரி வா வா வா, என்னால எல்லாம் பசி தாங்க முடியாது, எல்லாத்துக்கும் பரிமாறுங்கிறாங்க. ராஜியும் எல்லாத்தையும் உட்கார வச்சு பரிமாறுறாங்க. மல்லி உனக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி தலவால இலைய போட்டு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க ராஜி. மல்லி விஜய் 2 பேரும் பக்கம் பக்கமா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. விஜய் சாப்பிடும்போது அவருக்கு பொறை ஏறிடுது. தன்னை அறியாம மல்லி அவங்க தலை தட்டி விட்டு தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. இது எல்லாமே அந்த அதிகாரி அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அதை பார்த்துக்கிட்டு இருக்கிற ரஞ்சனி பொறுக்க மாட்டாத, எல்லாம் என்னோட நேரம், இதையெல்லாம் பார்க்கணும்னு என் தலை எழுத்துன்னு தலையை அடிச்சுக்கிறாங்க ரஞ்சனி. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சது காலுக்கு வர்றாங்க. பாபா நம்ம இன்னும் ஸ்பெஷலா கவனிக்கலையே நினைச்சுக்கிட்டு ராஜி பால் எடுத்துட்டு வராங்க. அப்பங்க பார்த்து அன்னபூர்ணி அம்மா, ஓஹோ இன்னைக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடிக்கிறீங்களா, வாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வர நேரம் பார்த்து காலை விட்டுறாங்க. கால் தட்டி விட்டு ராஜி கீழே கொப்பரம் வச்சிருந்த கண்ணாடி டம்ளரும் துப்புன்னு போட்டுறாங்க. என்னமா இது, பார்த்து வரக்கூடாதா? குழந்தை இருக்கிற வீடு இப்படி எல்லாம் கண்ணாடியை செதற விடக்கூடாது, பார்த்து கவனமா வேலை செய்யணும்னு சொல்றாங்க அன்னபூர்ணி. எல்லாம் என் நேரண்டி நேரம், உங்களுக்கு போய் இந்த பணிபுரி எல்லாம் செய்யணும்னு என்னோட தலையெழுத்தா அப்படின்னு நினைக்கிறாங்க ராஜி. ஆபீஸ் கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கு, அந்த டாக்குமெண்ட்ல என்ன எழுதிருக்காங்கன்னு கேட்கறதுக்காக எல்லாரும் அங்க ஆர்வமா இருக்காங்க. மேடம் சொல்றாங்க, விஜய் எந்த அளவுக்கு வெண்பாவை பாத்துக்கிறாங்க, ப்ராப்பர்ட்டில யாருக்கெல்லாம் பங்கு இருக்கு, விஜய் வெண்பாவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, வெண்பாவையும் நல்லா பாத்துக்கிற ஒரு தாயை அவங்க கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆபீசர் கேக்குறாங்க, ஏமா மல்லி விஜய் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குதுங்கிறாங்க மல்லி. வெண்பாவை நீங்க எப்பவும் காலத்துக்கும் நல்லா பாத்துக்குவீங்களான்னு கேட்கும்போது, வெண்பா நான் பெறாத பிள்ளையா இருந்தாலும் அவதான் என் பிள்ளைங்கிறாங்க. குட்டி உனக்கு மல்லி அம்மாவை பிடிச்சிருக்கான்னு கேக்குறாங்க. உலகத்திலேயே பிடிச்சது இந்த அம்மா தான், மல்லி அம்மா தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்கிறாங்க. எதனால பிடிக்கும் உனக்கு, யாராவது உனக்கு சொல்லி கொடுத்தாங்களான்னு கேக்குறாங்க ஆபீசர். யாரும் எனக்கு சொல்லி கொடுக்கலையே, அம்மா என்கிட்ட நடந்துக்கிற விதம் பிடிச்சதெல்லாம் ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுப்பாங்க, ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுவாங்க, கூட்டிட்டு வருவாங்க. ஏன் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கூட எங்க மல்லி அம்மாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது, மல்லி அம்மா ரொம்ப நல்லவங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லுவாங்கன்னு சொல்றா வெண்பா. வெண்பா சொன்னதை கேட்டு ஆபீசர் மல்லியை ரொம்ப வெண்பாவுக்கு பிடிச்சிருக்கு. மல்லியும் குழந்தை மேல அன்பா பாசமா ரொம்ப பாசத்தை காட்டுறாங்க. இப்படிப்பட்ட ஒரு தாய் தான் வெண்பாவுக்கு
வேணுங்கிறாங்க ஆபீசர். மல்லி விஜய கல்யாணம் பண்ணிக்கிட்டு இந்த சொத்துல உங்களுக்கு பங்கு இருக்கு, இது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. மல்லி எல்லாத்து முக்கியம் உடைக்கிற மாதிரி பட்டார்னு ஒரு பதில சொல்றாங்க. மேடம், எனக்கு யார் மேலேயும் வெறுப்போ விரோதமோ எதுவும் கிடையாது. எனக்கு தேவை வெண்பா. வெண்பா மேல நான் உண்மையான பாசம் வச்சிருக்கேன். என்னோட உண்மையான பாசத்தை யாரும் புரிஞ்சுக்கல. ஆனா அது ஏன்னு தான் எனக்கும் தெரியல மேடம். புரிஞ்சுக்காத போது நாம என்ன செய்ய முடியும்னு மல்லி சொல்லும்போது ஆபீசர் அப்படியே மடக்கி கேள்வி கேட்கறாங்க. ஏன் உங்களை இந்த வீட்டுல புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லையா? ஏதாவது பிரச்சனையா? என்ன பிரச்சனைன்னு என்கிட்ட சொல்லுங்கிறாங்க. மல்லி விஜயை பாக்குறாங்க. விஜய் பேசாம தலை குனிஞ்சு வந்திருக்காங்க. சொல்லுங்க மல்லி அப்படின்னு கேட்கவும், இல்ல மேடம், எனக்கு இந்த சொத்துலயோ ப்ராப்பர்ட்டிலயோ எந்த ஆசையும் கிடையாது. எனக்குன்னு ஒரு குடும்பம், அதுல என் மகளா நினைச்சிருக்கிற வெண்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இந்த குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி வாழணுங்கிறதா என்னோட ஆசைன்னு சொல்லிடுறாங்க. வெண்பா மேல வச்சிருக்கிற பாசத்தையும் வெண்பா மல்லி மேல வச்சிருக்கிற பாசத்தையும் பார்த்து பிரமிச்சு போய் உட்கார்ந்திருக்காங்க விஜய். மல்லியை புரிஞ்சுக்காம இவ்வளவு நாள் நாம இருந்துட்டோமோன்னு நினைக்கிறாங்க விஜய். சோனியக்காரிங்க 2 பேரும் விஜயை பாக்குறாங்க. ஐயோ, என்னது இந்த மல்லி மேல காதல் மேல பொழிஞ்சிருவான் போல இருக்கே. ஆபீசர் மட்டும் போகட்டும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது நம்ம தில்லு மேல வேலையை காட்டிடலாம் அப்படின்னு ரஞ்சனியும் ராஜியும் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. ரஞ்சி, உங்க பப்பெல்லாம் இங்க வேகாது. நான் தான் என் மக மல்லியோட வந்திருக்கேன்ல, என்ன மீறி உங்க 2 பேர்த்தோட தில்லுமுள்ள வேலைகள் எல்லாம் இங்க காட்ட முடியாதா அப்படிங்கிற மாதிரி அன்னபூர்ணி அம்மா ஒரு பக்கம் அப்படி முறைச்சு நிக்கிறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை பார்க்கலாம்.